என் டிரைவரோட பையனுக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குறேன், என் கூட நடிச்ச நடிகருக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குறீங்களா? கேட்க மாட்டீங்களா? எங்க பஸ் தெரியுமா? இன்னைக்கு நான் இங்க வந்து பேசுறதுக்கான தகுதி எனக்கு எப்ப வந்திருக்கு? 10 வருஷம். கொரோனா யாரு சொல்லியே ஆகணும். இந்த வீடியோ கிளிப்பிங் நீங்க பார்க்கலையே, பாப்பீங்களா தெரியல. மதிப்புக்குரிய பிரகாஷ் ராஜ் சார், ஹாய் சலாம். உங்க மீது பெரிய மதிப்பு இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், டிரைவர் பையலாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படிங்கல. முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? எங்க தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் கொரோனாவே என் தம்பி சபரிதான். இன்னைக்குதான் தம்பி ரூம்ல வாசல்ல போர்டு போட்டோம். மகிழ்ச்சி. ஏழை விட்டு பிள்ளை ஸ்ரீரங்கத்தில் நின்னா என் தம்பி ரமேஷ், டிவிகே ரமேஷ் இன்னைக்கு எம்எல்ஏ. சட்டமன்றம் வரும்போது கேக்குறாங்க, ஏன் அம்மாவை கூட்டு வரல? ஆமா சொல்றான், எங்க அம்மா ஒரு சமையல் வேலை செய்யக்கூடியவங்க, குக். அவங்களுக்கு லீவு கிடைக்கல, லீவு கிடைக்கும் போது கொண்டு வருவான். யாருங்க தருவா இப்படி ஒரு வாய்ப்பு இளைய விட்டு பிள்ளைக்கு? எங்க தங்க தளபதி மட்டும் தாங்க தருவாரு. சாதாரண வீட்டு பிள்ளைகளை எல்லாம் சட்டமன்றத்துக்கு வரும். இப்பதானே ஆட்டம் தொடங்குது. உங்க அவதூறுகள்லாம், உங்க அநியாயங்கள்லாம் அறிவு அடியாட்கள் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறாங்க. பல பேர் போர்வையில மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் 10 நாளாக பதுங்கு குழியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 200 தொகுதி வரும், 210 வரும். நம்ம ஜர்னலிஸ்ட் மணி கூட சொல்றதும் சொல்ற 234 சொல்லிக்க உன் வாயும் ஊரு